ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹேர் ஃபால்னால திரும்ப ஸ்ட்ரெஸ், அதனால திரும்ப ஹேர் ஃபால், அதனால திரும்ப ஸ்ட்ரெஸ். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இந்த மாதிரி ரிப்பீட் மோட்லயே தாங்க போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் எஸ் கண்டிப்பாக ஆகும். ஏன் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 2 to 3 days கண்டினியூஸாக தூங்காமல் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்கன்னா கூட அதனால கூட வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். இப்போ அந்த ஹேர் ஃபாலை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் வரதா செய்யும். இந்த லூப்பை கட் பண்ணி வெளில வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு இதில் யாரும் உதவி பண்ணவே முடியாது. இதனால இது வரும். ஹேர் ஃபால் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஹேர் ஃபால் உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் போது ப்ளஸ் அடிஷ்னலி நீங்கள் கொஞ்சம் மல்டி வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நல்லா தூங்கி சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தீங்கன்னா போதும். இல்லைன்னா திரும்ப ஹேர் ஃபால் வரதான் போகுது. ஸோ நீங்கள் அதை மறந்துட்டு நிம்மதியாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி லைஃப்பில் நிம்மதியாக இருந்தீங்கனாலே அந்த ஹேர் ஃபால் தானாக போயிடும். ஸோ